நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை நரகத்தில் காத்திருக்கிறது என்பது பழைய கதை. ஆனால் நாம் செய்யாத பாவத்திற்காக மற்றவர்கள் நம்மை தூற்றும் போது நம்முடைய பாவங்கள் அவர்களுடைய கணக்கிற்கு மாறிவிடும் என்று தெரியுமா? கர்மவினையின் இந்த விசித்திரமான கணக்கை சனீஸ்வர பகவான் எப்படி தீர்க்கிறார்? அதே விளக்கும் கதைதான் இது. ஒரு மகரிஷி ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். பசி எடுக்கும்போது ஒரு நாளில் ஒரு முறை மட்டும் கையை நீட்டுவார். பக்தர்கள் வைக்கும் எதையும் பார்க்காமல் அதை அப்படியே உணவனை ஏற்றுக்கொள்வார். இது அவரின் வழக்கம். ஒரு நாள் வேட்டைக்கு வந்த மன்னன் மகரிஷி கையை நீட்டுவதை பார்த்தான். ஆணவத்தில் விளையாட்டாக பரிகாசம் செய்ய நினைத்து கையில் குதிரை சாணம் வைத்தான். மகரிஷியும் அதை உணவென நினைத்து உண்டார். மன்னன் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றான். சனீஸ்வர பகவான் சித்திரகுப்தனை அனுப்பி மன்னனை எச்சரித்தார். மன்னா, நீ செய்த அந்த சிறு செயல் நரகத்தில் ஒரு பெரிய சாண மலையாக வளர்ந்து நிற்கிறது. உன் காலத்திற்கு பின் நீ அதைத்தான் உண்ண வேண்டும். சனீஸ்வரனின் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மன்னன் தன் தவறை உணர்ந்து பாவத்தை குறைக்க வழி தேடினான். ஆடம்பர வாழ்வை துறந்து ஒரு குடிலில் தங்கி ஏழை பெண்களுக்கு திருமண உதவி மற்றும் நற்போதனைகளை செய்ய தொடங்கினான். ஆனால் ஊர் மக்கள் மன்னனின் இந்த மாற்றத்தை தவறாக பேசத் தொடங்கினர். மன்னன் பெண்களை தனியாக அழைத்து தவறாக நடக்கிறான் என்று வீண் பழி சுமத்தினர். மன்னன் சனீஸ்வர பகவானிடம் வேண்டினார், என்னுடைய கர்ம வினைகள் முடிந்தனவா என்று. அருகில் இருந்த சித்திரகுப்தன் கூறினார், அந்த சாணமலை இப்போது சுருங்கி இன்னும் 4 கவளங்கள் மட்டுமே உள்ளன. அப்போது மன்னனின் குடிலின் வழியாக வந்த 4 பேர் மன்னனை பற்றி தவறாக பேசினர். சித்திரகுப்தன் கூறினார், அந்த 4 கவளங்களையும் இவர்கள் கணக்கில் எழுதுகிறேன் சனீஸ்வரா. மன்னனின் கர்மவினை முற்றிலும் குறைந்தது. ஒருவர் தன் தவறை உணர்ந்து திருந்த முயலும் போது அவரை பற்றி தெரியாமல் விமர்சிப்பது அவர் செய்த பாவத்தை நாமே சுமப்பதற்கு சமம். புறம் பேசுவதும் வீண் பழி சுமத்துவதும் கர்மவினையின் கொடிய கணக்குகளில் நம்மை சிக்க வைக்கும்.